அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைந்த விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு உட்பட்ட 11 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் செயல் வீரர்கள், வீராங்கனைகள் கூட்டம் இங்க கரும்பு மண்டபத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இனிய ஆலோசனை கூட்டத்தை நமது கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், அன்பு சகோதரர், முன்னாள் அமைச்சர் செந்தமிழன் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டம் சிறப்பாக அமைவதற்காக கடந்த ஒரு வாரமாக செயல்பட்ட நமது விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக செயலாளர், அன்பு சகோதரர் MD முத்து அவர்களே, கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கோமுகி மணியன் அவர்களே, கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் KGP ராஜாமணி அவர்களே, விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் குமரன் அவர்களே, விழுப்புரம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு தம்பி கோவிந்தராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் கணபதி அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் எனது அன்பிற்கினிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவராஜ் அவர்களின் அன்பு சகோதரர் SK கார்த்திகேயன் அவர்களே, கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் அன்பு சகோதரர் முத்துக்குமார் அவர்களே, நமது புதுச்சேரி மாநில கழக செயலாளர் அன்பு சகோதரர் சேகர் அவர்களே, முருகன் அவர்களே, புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த கழக அமைப்பு செயலாளர் UC ஆறுமுகம் அவர்களே, கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களே, கழக MGR மன்ற துணைத் தலைவர் சகோதரர் விஸ்வநாதன் அவர்களே, மீனவர் அணியின் இணை செயலாளர் சகோதரர் AK கருணாநிதி அவர்களே, கழக வழக்கறிஞர் பிரிவின் இணை செயலாளர் அன்பு சகோதரர் மகேந்திரன் அவர்களே, வர்த்தக அணியின் துணைத் தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் ராமமூர்த்தி அவர்களே, மற்றும் இந்த இனிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற விழுப்புரம் வடக்கு, கிழக்கு, தெற்கு மற்றும் கள்ளக்குறிச்சி வடக்கு, தெற்கு மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட கழக நிர்வாகிகளே, நகர்கழக, ஒன்றிய கழக, பேரூராட்சி கழக நிர்வாகிகளே, சார்பு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே, வந்த உடனே நான் யாரெல்லாம் வந்திருக்காங்க, ஏன்னா அது முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம். ஏப்ரல் மே மாதத்தில் பாராளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது. தேர்தல் அறிவிப்பு அம்மா அவர்களின் பிறந்த நாளான பிப்ரவரி 24க்கு பிறகு எப்பொழுது வேண்டுமானாலும் வந்துவிடலாம். தேர்தலுக்கான அடிப்படை வேலைகளை நீங்கள் ஏற்கனவே அந்த பணிகளை எல்லாம் செய்ய தொடங்கிவிட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். இந்த கூட்டத்திற்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு அட்டெண்டன்ஸ் பார்த்தேன். விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தில் மாவட்ட கழக நிர்வாகிகள் 8 பேரும் பிரசன்ட் ஆயிருக்கீங்க. ஒன்றிய கழக செயலாளர்ல 10 பேர்ல 8 பேர் வந்திருக்கீங்க. பேரூர் கழக செயலாளர்கள் 2 பேரும் வந்திருக்கீங்க. சார்பணி செயலாளர்கள்ல 24 பேர்ல 19 பேர் வந்திருக்கீங்க. மொத்தம் 44 பேர்ல 37 பேர் வந்திருக்கீங்க. அதுபோல விழுப்புரம் கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த 44 நிர்வாகிகள, ஒன்றிய கழக மாவட்ட கழக செயலாளர்ல நிர்வாகிகள்ல ஒருத்தர் வரல, 8 பேர்ல. ஒன்றிய கழக செயலாளர்களையும் 10 பேர்ல ஒருத்தர் வரல. நகர கழக செயலாளர் வந்திருக்காரு, பேரூர் கழக செயலாளர் வந்திருக்காரு. சார்பணியில 24ல 12 பேர் தான் வந்திருக்கீங்க. 44ல 30 பேர் வந்திருக்கீங்க.
விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தில் மாவட்ட கழக நிர்வாகிகள் 8 பேர்ல ஒருத்தர் ஆப்சண்ட். ஒன்றிய கழக செயலாளர்கள் எல்லோரும் வந்திருக்காங்க. நகர் கழக செயலாளர் 3 பேர் வந்திருக்கீங்க. பேரூர் கழக செயலாளர் 2 பேரும் வந்திருக்கீங்க. சார்பணி செயலாளர் தான் 24 பேர்ல 12 பேர் வரல. 45ல 32 பேர் வந்திருக்கீங்க. கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டத்தில் மாவட்ட கழக நிர்வாகிகள்ல 9 பேர்ல 5 பேர் தான் வந்திருக்காங்க. ஒன்றிய கழக செயலாளர்கள்ல 13 பேர்ல ஒருத்தர் தான் ஆப்சண்ட். 12 பேர் வந்திருக்காங்க. நகர் கழக செயலாளர் 2 பேரும் வந்திருக்காங்க. பேரூர் கழக செயலாளர்கள் 3 பேர்ல ஒருத்தர் வரல. சார்பணி செயலாளர்கள்ல 24ல 15 பேர் தான் வந்திருக்காங்க. 51ல 36 பேர். கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டத்தில் மாவட்ட கழக நிர்வாகிகள் 8 பேர்ல 6 பேர் வந்திருக்காங்க. 2 பேர் வரல. ஒன்றிய கழக செயலாளர் 9 பேரும் வந்திருக்காங்க. 9க்கு 9 வந்திருக்காங்க. நகர் கழக செயலாளர் வந்திருக்காரு. பேரூர் கழக செயலாளர் 4 பேர்ல 3 பேர் வந்திருக்காங்க. சார்பணி செயலாளர்ல 24 பேர்ல 19 பேர் வந்திருக்காங்க. மொத்தம் 46ல 38. இதுல மாவட்ட கழக செயலாளரும் மண்டல பொறுப்பாளரும் பார்க்க வேண்டியது, இந்த சார்பணி செயலாளர்கள் எதனால் வரல, உண்மையான காரணங்களா, இல்லை மெத்தனமாக இருந்தால் அவர்களுக்கு பதிலாக வேற யாரையும் நன்றாக செயல்படக்கூடியவர்களை நிர்வாகிகளாக நியமிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். காரணம், இது முக்கியமான கூட்டம். பாராளுமன்ற தேர்தலில் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு பணியிலே நாம் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முத்திரை பதிக்கும் என்பது நடக்கப் போகின்ற ஒரு உண்மை. அதை செய்து முடிப்பதற்கு இப்ப இங்க 11 தொகுதி இருக்குன்னா, விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதி மற்றும் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதி, செஞ்சி பாராளுமன்ற தொகுதி, நமது ஆரணி பாராளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள்லாம் வந்திருக்கீங்க. நீங்கள்லாம் ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ள பூத்துகள்ல ஒரு பூத்துல 1000லிருந்து 1300 ஓட்டு தான் இருக்கும். அந்த பகுதிகளில் நம்ம கட்சியை சேர்ந்த மாவட்டமோ இல்ல ஒன்றியமோ இல்ல பேரூராட்சியோ நகராட்சியோ மற்ற சார்பணிகளை சேர்ந்த நிர்வாகிகள் யாராவது இருப்பீங்க, அல்லது கட்சியில தீவிரமா செயல்படக்கூடிய தொண்டர்கள் இருப்பாங்க. அவர்களையெல்லாம் தொகுதி பொறுப்பாளர்கள் அனைவரும், தொகுதி பொறுப்பாளர்ல 29 பேர்ல 28 பேர் வந்திருக்காங்க. ஒருத்தர் வரல. அது என்னன்னு துணை பொதுச்செயலாளர்கள் அதை என்னன்னு பார்க்கணும். அந்தந்த கிளைகள்ல பூத்துகள்ல தேர்தல் நேரத்தில் ஆண் பெண் பூத்துகளில் அமர்வதற்கு அந்த பகுதி மக்களை நன்றாக அறிந்தவர்கள், அந்த பகுதியில் நன்று பரிச்சயமானவர்களாக முதல் கட்டமாக பூத்துக்கு 2 பேரையாவது தேர்ந்தெடுத்து வைத்தால்தான் தேர்தல் நேரத்தில் நீங்க பூத் கமிட்டியை 10 பேர் தேவைக்கேற்ப அமைக்க முடியும். அந்த பணியில நீங்க சிறப்பாக செயல்படணும். அதுபோல தமிழ்நாடு முழுவதும் நமது கட்சியின் கட்டமைப்பு கடந்த 7 ஆண்டுகளில் சிறப்பாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. 75 வருட கட்சிக்கும் 50 வருட கட்சிக்கும் இணையாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பு உள்ள இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது தெரியும். ஆர்கே நகர் தேர்தலில் நாம் மாபெரும் வெற்றி பெற்றோம். திமுக டெபாசிட் போனுச்சு அந்த கூட்டணி. அண்ணா திமுக 10,000 கோடி செலவு செய்தும் இரட்டை இலையை தாண்டி 41,000 வாக்கு வித்தியாசத்தில் அம்மாவின் தொகுதியில், அம்மா மறைவுக்கு பிறகு என்னை நீங்கள் எல்லாம் சேர்ந்து அன்றைக்கு அந்த தொகுதியில் இரவு பகல் பாராது உழைத்தவர்கள், எனக்காக தேர்தல் பணியாற்றியவர்கள் பல பேர் இங்கே மேடையிலும் கீழேயும் அமர்ந்திருக்கிறீர்கள். அதுபோல விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தல் போது நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், வானூர் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி அவர்கள் போட்டியிட்ட பொழுது சிறப்பாக பணியாற்றினீர்கள். அதுபோல ஆரணியில நமது அன்பு சகோதரர் கழக துணை பொதுச் செயலாளர்
செந்தமிழன் அவர்கள் வேட்பாளராக போட்டியிட்ட போது அவருக்காக சிறப்பாக பணியாற்றியவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறீர்கள். கள்ளக்குறிச்சி தொகுதியிலும் நமது வேட்பாளராக போட்டியிட்ட கோமுகி மணியன் அவர்களுக்கு பணியாற்றியவர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். அதுபோல புரட்சி தலைவர் அவர்கள் காலத்தில் 72லேருந்து கட்சியில் இருக்கிறவங்க, பல தேர்தல்களை பார்த்தவங்க, அனுபவம் மிக்கவர்கள், அண்ணன் கோமுகி மணியன் போன்றவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறீங்க. அதுபோல புரட்சி தலைவர் மறைவிற்கு பிறகு அம்மா அவர்கள் இயக்கம் கண்ட காலத்திலிருந்து அம்மாவுக்கு பின்னால் அணி திரண்டு பல்வேறு பொறுப்புகளிலே இருந்தும் தேர்தல் பணியாற்றியவர்கள் இங்கே பல பேர் அனுபவம் மிக்கவர்கள் வந்திருக்கிறீர்கள். அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு நம்மால் முதலமைச்சரான துரோகி பழனிசாமியின் ஆட்சியில ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் மீறி ஆட்சியின் பிரதிபலன்களை அது ஏதோ ஒரு கம்பெனி நிர்வாகம் போல ஒரு சில சுயநலவாதிகள் ஊழலுக்கும் கொள்ளையடிப்பதற்காகவே இந்த அம்மாவின் ஆட்சியை அம்மா அவர்கள் கஷ்டப்பட்டு உடல்நலம் சரியில்லாத நிலையிலும் அமைத்து கொடுத்த 2016 ஆட்சியிலே ஆட்சி பொறுப்பிலே இருந்த பழனிசாமி தலைமையிலே இருந்தவர்கள் மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிப்பதில் மாத்திரம் குறியாக இருந்தவர்கள். அம்மாவின் கொள்கைகளை, அம்மாவின் லட்சியங்களை இவர்கள் நிறைவேற்ற மாட்டார்கள் என்ற காரணத்திற்காக லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் என்னோடு அணி திரண்டவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடங்கி இன்று வரை சிறப்பாக நடத்தி வருபவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறீர்கள். யாரோ ஒரு சில பேர் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு நம்மோடு வந்தவர்கள், தேர்தல் நேரங்களில் பயணித்தவர்கள் விலை போகியிருக்கலாம். ஆனால் சொக்க தங்கங்களாக, விலை போகாத மாணிக்கங்களாக அம்மாவின் உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டிலே கொண்டு வராமல் ஓய மாட்டோம் என்று என்னோடு சேர்ந்து பயணிக்கின்ற, உழைக்கின்ற லட்சம் தொண்டர்களில் பல்லாயிரக்கணக்கான பேர் நமது விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறீர்கள். நீங்கள் இருக்கும் வரை இந்த தினகரன் ஓயமாட்டான், உறங்க மாட்டான். சில பேர் சொல்றாங்க நான் தனிமரமா. நான் அங்க தனிமரம். அதாவது புதிய சின்னமான குக்கர் சின்னத்தில் அம்மா அவர்கள் தொகுதியில் ஏதோ ஓரமா நின்று சுயேட்சை வேட்பாளர் கிடைச்ச சின்னம். என் அன்பு நண்பன் மறைந்த வெற்றிவேல் அன்றைக்கு தேர்ந்தெடுத்த சின்னம். இரட்டை இலையில அம்மாவின் வேட்பாளராக கம்பீரமாக 99 பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற நான், கணபதி சொன்னார 2001 2006 அவரை நல்ல சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் 2006 அவருக்கு கொடுக்கக்கூடாது, எங்க போட்டியாக அமைச்சராக வந்துடுவாரோ, அண்டர்லைன் போட்டியாக அமைச்சராக வந்து விடுவாரோ என்று 2001 நமது பரிந்துரையால் அமைச்சரானவர்கள் எல்லாம் தடுத்த பொழுது கூட அம்மா அவர்களிடம் சொல்லி, கணபதி நல்ல சட்டமன்ற உறுப்பினர், சிறப்பாக செயல்பட்டு வருகிறார், அவருக்கு மீண்டும் அம்மா அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பரிந்துரைத்தேன். இதை நான் வெளில சொல்றதில்லை, ஆனால் அவர் கணபதி இன்றைக்கு சொன்னதினால் நானும் அதை திரும்ப சொல்கிறேன். 91 2011 வரை உங்கள் பொதுச்செயலாளராகிய உங்களில் ஒருவனாகிய என்னால் பலன் பெற்றவர்கள் இன்றைக்கு 99% எதிரணியிலே குப்பை கொண்டு கொண்டிருக்கிறார்கள், நமக்கு எதிராக துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 2017 கூட அமைச்சரானவர்கள், நிதி மந்திரியாக நம்மால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் என்னை பார்த்து சொல்லுகிறார், தினகரன் தனிமரம், அந்த கட்சியெல்லாம் ஒரு கவுண்டிங்ல இல்லைன்னு. அப்புறம் இருக்கு எங்க கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் புள்ள பிடிக்கிற மாதிரி இதே விழுப்புரம் மாவட்டத்தில் கூட சில பேரை அவங்களுக்கு கடன் இருக்குன்னு தெரிஞ்சு, அது என்னது பிட்காயின்ல பணத்தை எல்லாம் இழந்து நின்றவங்க 2-3 பேரை தெரியும்.
பேர் சொல்ல விரும்பல. 50 லட்சத்துக்கும் 1 கோடிக்கும் காசு கொடுத்து வாங்கினீங்களா இல்லையா? நமது நிர்வாகிகளை காசு கொடுத்து வாங்குகிற அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் நமது மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு விலையான சாதனை லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் அமைப்பு செயலாளர்களுக்கு அவர்கள் அதுக்கு ஒர்த்தா என்னன்னு தெரியாது. ஆனா நம்ம கட்சியோட பொறுப்புல இருக்காங்கன்னு ஊழல்ல சேர்த்த பணத்துல அவங்க அப்பா வீட்டு காசு இல்ல. உங்களுக்கு எல்லாம் தெரியும். இவங்க எல்லாம் 2001க்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க உங்களுக்கு தெரியும். நான் இது சகோதரர் செந்தமிழன் சொன்னது போல நான் இங்க பேரவை செயலாளர் வந்தப்ப எப்படி இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு எப்படி பணத்திமிரில பேசி வருகிறார்கள் என்பது தெரியும். அது மாதிரி சென்னையை சேர்ந்த ஒருவர் என்னை பார்த்து தனிமரங்கிறார். இவ்வளவு லட்சம் அம்மாவின் பிம்பங்கள்லாம் எனக்கு உறுதுணையாக இருக்கிறப்ப நான் தனிமரமா அதான் அரண்டவன் கண் இருக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி டிடிவி தினகரனாலே பயம் வந்திருக்கு. உங்கள் ஆதரவோடு சுயேட்சையாக நின்று ஆர்கே நகர்ல திமுக கூட்டணிய தேர்தல்ல டெபாசிட் இழக்க செய்தவர்கள் நாம். ஆளுங்கட்சியாக இருந்து அத்தனை அமைச்சர்களும் தெருவா சுத்தி 6000 ரூபாய் 10,000 ரூபாய்ன்னு ஓட்டுக்கு கொடுத்தும் அதையெல்லாம் தாண்டி என்னை வெற்றி பெற செய்தவர்கள் நீங்க. ரெட்டைலையை வச்சுக்கிட்டு ரெட்டைலையை காட்டி அங்க உள்ள தொண்டர்களை ஏமாற்றி கொண்டு 4 ஆண்டுகளில் அடித்த கொள்ளையாய் பணத்தை எல்லாம் வைத்துக் கொண்டு இவர்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நம்ம மாதிரி ரெட்டலை எல்லாம் ஒரு சின்னத்தில் நிக்க முடியுமா? அந்த சின்னத்தில் நின்று பல 100 கோடி செலவு செய்த வெற்றி பெற முடியாத போனவர்கள் நம்ம பார்த்து சொல்றாங்க தனிமரம். அந்த கட்சியில நாங்க கணக்கில் எடுக்கிறது இல்லைன்னு. தமிழ்நாட்டு மக்கள் உங்களை எல்லாம் கணக்கிலேயே எடுக்காத உங்களை எல்லாம் மறக்க போகின்ற காரணம் வீட்டில் போய் உட்கார போகின்ற காலம் வெகு விரைவில் வரும். இரட்டையை காட்டி நீங்கள் ஏமாற்றி வருகிறீர்கள். தமிழ்நாட்டு மக்கள் விழித்துக் கொண்டார்கள். அதனாலதான் 2019 பாராளுமன்ற தேர்தலில் உங்களால் வெற்றி பெற முடியல. இடையில விக்கிரவாண்டி தேர்தலில் நாங்க போட்டியிடவில்லை, பல சின்னங்களில் போட்டியிடக்கூடாதுன்னு. அப்ப பல 100 கோடி பல 1000 கோடி செலவு செஞ்சு ஜெயிச்சிங்களே. அதே விக்கிரவாண்டியில 21ல ஜெயிக்க முடிஞ்சிச்சா? ரெட்டையில இருந்துச்சு. விழுப்புரத்தில் ஜெயிக்க முடிஞ்சிச்சா? பல 1000 கோடி செலவு செய்தீர்களே. உங்களால் ஆட்சி பொறுப்புக்கு வர முடிஞ்சிச்சா? காரணம் என்ன? உங்களுடைய ஊழல் ஆட்சி, முறைகேடுகள், எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுடைய துரோகம் உங்களை என்றைக்கும் விடாது என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். 19 பாராளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு வேட்பாளர் நமது சகோதரர் பன்னீர்செல்வத்தோட பையன் தான் ஜெயிச்சார். 21ல ஜெயிக்க முடிஞ்சிச்சா? உங்களால் ஆட்சி பொறுப்பில் வர முடிஞ்சிச்சா? கேட்பீங்க, நீங்கெல்லாம் ஜெயிக்கல. நாங்க ஜெயிக்கல. ஆனா உங்களால ஆட்சி பொறுப்புக்கு வராமல் போனதற்கு யார் காரணம் என்பது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். கார்த்திகேயன் சொன்னது போல சில நலம் விரும்பிகள் திமுக வந்துவிடக் கூடாது என்பதற்காக என்னிடம் பேசினார்கள். நீங்கள் தனித்து போட்டியிட்டால் அம்மாவின் ஆட்சியை மீண்டும் அமைக்க முடியாது என்று என்னிடம் அவர்கள் பேசிய பொழுது நானும் அவர்களிடம் சொன்னேன், என்னை காட்டு பார்த்து இந்த பழனிசாமி கம்பெனி பயப்படும். ஏன்னா எங்களிடம் துரோகம் செய்தவர்கள் என்னை பார்த்து பயப்படுவார்கள். நான் தேர்தலில் கூட நிக்கல. என்னை சேர்ந்த 40 சிறந்த வேட்பாளர்களை பெயர்களை தருகிறேன். அவர்களுக்கு உங்களது கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் அவர்களுக்கு வாய்ப்பை வாங்கி தாருங்கள். ஆனால் பழனிசாமி தலைமையில் தேர்தலை சந்தித்தால் உறுதியாக நம்மால் ஆட்சி அமைக்க முடியாது. வேறு ஒரு நபரை நீங்கள் முதல்வராக அறிவித்து செய்யுங்கன்னு நான் அவங்கள்ட்ட சொன்னேன். எப்பனா கொரோனா நேரத்தில் செப்டம்பர் மாதத்திலேயே இருந்தாலும் அவர்கள் அன்றைக்கு பேசி பார்த்து விட்டு அன்றைக்கு பண திமிரில், அதிகார மமதையில், துரோக புத்தியில என்னை கண்டு அவர்கள் பேசி முடிச்சுட்டு சொன்னது உங்களை கண்டு பயப்படுறாங்க. காரணம் என்னன்னு தெரியல. நான் தான் கேட்ட, ஆட்சி அதிகாரம் இருக்கு, கூட்டணிக்கு நீங்க எல்லாரும் இருக்கீங்க, அங்க பாமக இருக்கு, பாஜக இருக்கு, இன்னும் எத்தனையோ கட்சிகள்லாம் கையில வச்சிருக்காங்க, மூட்டை மூட்டையா கொள்ளையடித்த பணம் இருக்கு.
ரெட்டையில இருக்கு. ஏங்க இந்த டிடிவி வேற சாதாரண ஆளு தானே, என்னை பார்த்து எதுக்கு பயப்படுறாங்கன்னு கேட்டேன். அது என்னன்னு தெரிலங்க, உங்களோட வேண்டாம், உங்க சவகாசமே வேணான்னு பயப்படுறாங்க, நீங்க தனியா நின்னுங்கன்னு சொன்னாங்க. நாங்க நின்னோம். எங்களால் வெற்றி பெற முடியவில்லை, ஆனால் நீங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தீர்கள். அதற்கு இந்த டிடிவி தினகரனோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ காரணம் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். அன்னைக்கு நம்ம கட்சி ஆரம்பிச்சப்ப சொன்னாங்க, இவர் கட்சியை மீட்டெடுக்க போறேன்னாங்களே. ஊடகத்துறையை சேர்ந்தவர்கள்லாம் கூட என்ன கேட்பாங்க, நீங்க மீட்டெடுக்கிறேன்னு சொல்லிட்டு புதிய கட்சி தொடங்கியிருக்கீங்களேன்னு. நான் சொன்னேன், புதிய கட்சி தொடங்கி புதிய சின்னத்தை பெற்று தேர்தலில் போட்டி இல்லைன்னா சின்னம் வேணும். அதில் நாங்கள் வெற்றி பெற்றால்தான் அங்கே அந்த ரெட்டலையை பார்த்து பாவம் ஏமாந்து போயிருக்கிற தொண்டர்கள்லாம் வெளிப்படைந்து எங்களிடம் வருவார்கள் என்று சொன்னேன். இன்றைக்கு அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு எலி வலையானாலும் தனி வலை என்பதை போல இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கம்பீரமாக அம்மாவின் உருவத்தை தாங்கிய கொடியோடு அம்மாவின் கொள்கையை நெஞ்சிலே தாங்கிய லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த இயக்கத்தை இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த வெற்றி தோல்வி இதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அம்மாவின் உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டிலே கொண்டு வரவும் புரட்சி தலைவரும் அம்மா அவர்களும் வகுத்து தந்த பாதையிலே அவர்களின் கொள்கைகளை தொடர்ந்து தமிழ்நாட்டிலே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்காக உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம், இதை எந்த கொம்பனாலும் அழிக்கவும் முடியாது, ஆட்டி பார்க்கவும் முடியாது. இங்கே உள்ள லட்சம் தொண்டர்களும் டிடிவி தினகரனை விட வீரமானவர்கள், தைரியமானவர்கள், நெஞ்சுரம் மிக்கவர்கள். அதனால்தான் நான் தலை நிமிர்ந்து சொல்கிறேன், இந்த டிடிவி தினகரன் தனிமரம் அல்ல, நீங்கள் எல்லோரும் தனிமரமாக ஆக போகிறவர்கள். முடிந்தால் நீங்கள் இந்த தேர்தலிலே தனித்து நின்று இரட்டையிலை இருந்தும் நீங்கள் மண்ணை கவுகிறீர்களா என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லிக் கொள்கின்றேன். பணபலம், நீங்கள் கொள்ளையடித்து வைத்திருக்கின்ற பணபலம் இனி மக்களிடம் எடுபடாது. மக்கள் இன்றைக்கு உணரத் தொடங்கிவிட்டார்கள். காரணம், பழனிசாமியின் 4 ஆண்டு கால ஊழல் ஆட்சியில மக்கள் கொதிப்படைந்து போய் திமுக திருந்தி இருக்கும் என்று திமுக கூட்டணிக்கு வாக்களித்தார்கள். தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாமல் 520 வாக்குறுதி விவசாயிகளுக்கு, அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, சிறு குறு தொழில் நடத்துபவர்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு, அனைத்து தரப்புக்கும், பெரிய தொழில் நிறுவனங்கள் நடத்துபவர்கள் அனைத்து தரப்பினருக்கும் 500 வாக்குறுதிகள் மேல் கொடுத்துவிட்டு 99% அவற்றை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருகின்ற திமுக மீது இனி திமுக திருந்தவே திரும்பாது. அது ஒரு குடும்பத்திற்காக உழைக்கின்ற கட்சி என்பதை புரிந்து இன்றைக்கு மக்கள் மாற்று சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் ஒரே தீர்வு என்பதை உணர்ந்து வருகிறார்கள். இது தமிழ்நாடு முழுவதும் நான் செல்கின்ற இடங்களிலே என்னால் உணர முடிகிறது. இந்த சந்தர்ப்பத்திலே நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து போட்டி பொறாமை இல்லாமல் சிறப்பாக செயல்பட்டால் பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி முத்திரை பதிக்க முடியும். அதைத் தொடர்ந்து சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் உறுதியாக நம்மால் வெற்றி பெற முடியும் என்பதை, அம்மாவின் ஆட்சியை அமைக்க முடியும் என்பதையும் மீண்டும் இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, பட்டி தொட்டிகளில் எல்லாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சின்னம், டிடிவியின் வெற்றி சின்னம் குக்கர் என்பதை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். எப்படி இந்த 7 ஆண்டுகளிலே டிடிவி தினகரன் என்கின்ற பெயரை நீங்கள் பட்டி தொட்டிகள் எல்லாம் கொண்டு சேர்த்திருக்கிறீர்களோ, அதுபோல நமது வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்தை பட்டி தொட்டிகளில் எல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்கிறது. நேற்றையும் உறுதியாக வருங்காலத்திலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெறும். அம்மாவின் ஆட்சியை நாம் உறுதியாக அமைப்போம். காரணம், நாம் செல்கின்ற பாதை அம்மாவின் பாதை, புரட்சி தலைவரின் பாதை. நாம் யாருக்கும் துரோகம் செய்யவில்லை, யாரையும் ஏமாற்றவில்லை. அம்மாவின் கொள்கைக்காகவும் அம்மாவின் லட்சியங்களுக்காகவும்
போராடி வருகிறோம். எதிரிகளையும் துரோகிகளையும் இந்த தேர்தல்களிலே வரும் தேர்தல்களிலே வீழ்த்தி காட்டுவோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியை சொல்லி, உணவு உண்டபின் எல்லா பகுதியில் வந்திருப்பவர்கள் பத்திரமாக வாகனங்களில் செல்ல வேண்டும் என்று மீண்டும் உங்களை வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒன்றுபட்ட விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் இருக்கு. அதற்காகத்தான் நாங்கள் நிர்வாகிகள் எல்லாம் வந்து இந்த கூட்டத்தை நீங்கள் நடத்தி முடிச்சு அடுத்து நாங்கள் பேசுறதுக்காக அடுத்த கேளு. நீங்க கேளுங்க இல்ல எந்த கட்சியோட கூட்டணி என்பதெல்லாம் முடிவு செய்த பிறகு உங்களுக்கு நான் சொல்றேன். நான் பேசிட்டேன், நீங்க கேட்கறேன்ல. நான் போட்டி இல்லை. கூட்டணி எல்லாம் முடிஞ்ச பிறகு நானே உங்களுக்கு சொல்றேன். பழனிசாமிக்கு துரோகத்தை தவிர வேற எதுவும் தெரியாது. ஆட்சி பொறுப்புல முதல்வரா அமர்த்தினவங்களுக்கு துரோகம், அந்த ஆட்சிக்கு பிரச்சனை வந்தப்ப ஆட்சியை காப்பாற்றி கொடுத்த அவர்களுக்கு துரோகம், 4 ஆண்டுகளா இந்த ஆட்சி தொடர்றதுக்கு காரணமா இருந்தவர்களுக்கு துரோகம், கூட இருக்கிறவங்களுக்கும் துரோகம், தொண்டர்களுக்கும் துரோகம், தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம். இதை செய்து கொண்டிருக்கிற பழனிசாமி ஏன் யாருமே நம்ப மாட்டாங்க. அதுதான் உண்மை. அதாவது சொல்லுவோம் ஸ்பெகுலேஷனுக்கெல்லாம், இது போன்ற தகவல்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. எல்லாம் உறுதியான பிறகு நாங்கள் கூட்டணியில் போட்டியிடுகிறோமா இல்லை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனித்து போட்டியிடுகிறா என்பதை உரிய நேரத்தில் நாங்கள் சொல்லுவோம். ஸ்டாலினுமே காங்கிரஸை விட்டுட்டு தனியா நிற்கக்கூடிய சூழ்நிலை வரும். திமுக ஆட்சி மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சி. விடியல்ங்கிறது அவங்க குடும்பத்துக்கு தான், தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விடியல் இல்லைன்னு, தேர்தல் வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றலைன்னு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் திமுக ஆட்சி மேல மிகுந்த கோபமாக இருக்காங்க. அது வருகின்ற தேர்தல்களில் எதிரொலிக்கும். எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்க வாய்ப்பே இல்லை. என்னங்க ஸ்டாலினுக்கு டெல்லியை பார்த்து பயம். அவரு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. அன்னைக்கு சேலம் மாநாட்டில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கணும், அதில் உள்ளவங்க எல்லாம் கட்சிகள்லாம் பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. கடைசியா ஸ்டாலினும் பாருங்க மத்தியில் ஆள்பவர்களுக்கு டெல்லிக்கு பயந்துட்டு காங்கிரஸே அவரு கை கழுவிட்டு தனியா நிற்பாரு. அதான் நடக்குது. அவங்க சொல்றாங்க. நான் ஒன்னே சொல்லிக்கிறேன், அம்மாவுடைய உண்மையான தொண்டர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டுங்கிறது தான் எல்லாருக்கும் விருப்பம். ஆனா அதுல ஒரு சிலர் துரோக சிந்தனை உள்ளவர்கள், சுயநலவாதிகள், பணத்திமிர் பிடித்தவர்கள் அதுல வரமாட்டாங்க. அதனால இப்பொழுதுக்கு இதெல்லாம் சாத்தியம் இருக்குமாங்கிறதே எனக்கு தெரியும். யாரு முதல்ல அத்தைக்கு மீச முளைகிட்ட, அப்புறம் அதை பத்தி பாத்துக்கோ. யாரு
பழனிசாமி தலைமை பொறுப்பில் இருக்கிறவருக்கு அதிமுக பெரும் பேரழிவை சந்திக்கும். ஜனநாயக ரீதியாக அங்க உள்ளவர்கள் எல்லாம் ரெட்டலை இருக்குங்கிறதுக்காக பெரும்பாலானவர்கள் அங்கே இருப்பவர்கள். பழனிசாமி உண்மை சொரூபம் இன்றைக்கு வெளிப்பட்டு வருகிறது. உணர்ந்த பிறகு ஜனநாயக ரீதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம், அன்றைக்கு எங்களோடு வருவோம். பழனிசாமி இப்ப சிறுபான்மையின் தோழரா ஒரு வேஷம் போட்டுட்டு இருக்காரு. எப்படி வன்னிய பெருங்குடி மக்களை எல்லாம் ஏமாத்துறதுக்கு போன தேர்தல் அப்ப 10% அறிவிச்சு முடியாதுன்னு தெரிஞ்சு அறிவிச்சு ஏமாத்தினாரோ, அதனால அந்த தேர்தலில் தோல்வி அடைந்தாரு. வன்னிய பெருங்குடி மக்களும் அவர் மீது அவருடைய சுயரூபம் தெரிந்து பொய் வேஷம் தெரிந்து அவரை புறந்தள்ளி விட்டார்கள். இவருடைய தவறான முடிவால தென் தமிழ்நாட்டில் பல்வேறு சமுதாய மக்கள் இவருக்கு எதிராக மாறிட்டாங்க. இன்றைக்கு இஸ்லாமிய மக்களையும் கிறிஸ்துவ மக்களையும் ஏமாத்தலான்னு இவர் பகல் கனவு கண்டுட்டு இருக்காரு. அதுலயும் அவர் தோல்வி அடைவார். அவங்க மகன் எந்த கட்சியிலையா? நாங்களும் திரு பன்னீர்செல்வம் இன்னும் அவர் அதிமுகவிற்காக சட்ட ரீதியாக போராடிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப அவர் பையன் என் கட்சியில போட்டியிட முடியுங்கிறதெல்லாம் அது அந்த வாதம் சரியான வாதம் அல்ல. அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா அது திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தான் தெரியும். ஆமா, கொடநாட்டுக்கு அவங்க போறதுக்கு என்ன அதுல தடை இருக்கு? சரி, மக்கள் செல்வ டிடிவி